பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு அத பத்தி நீ சின்ன வருத்தம் கூட இல்லல உனக்கு? இங்க இருந்து போற வரைக்கும் நீ வாயே திறக்க கூடாது. இங்க இருந்து போற வரைக்குமா? கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளிட்டனா அப்புறம் எப்படி போக முடியும்? ஐயோ மேடம், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். கட்டிடுமா? விட்டா அக்காவும் தங்கச்சி என் தலைமையில உட்காந்துறீங்க போல. கான்ஸ்டபிள், அந்த பொண்ணோட டீடைல்ஸ் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணுமா? ஓகே மேடம். மேடம் மேடம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். ஏற்கனவே எங்க குடும்பம் அடிபட்டு மிதிப்பட்டு ரொம்ப வேதனையில இருக்கும் மேடம். எங்க கிட்ட மிச்சம் இருக்கிறதே எங்களோட மான மரியாதை தான் மேடம். இப்போ என் பொண்ண போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு இழுத்தீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது மேடம்? உங்க பொண்ண பத்தி உங்களுக்கு இருக்கிற அக்கறை அவளுக்கு இல்லையே. மேடம், அவ சின்ன பொண்ணு, எது சரி எது தப்புன்னு கூட அவளுக்கு தெரியாது. நீங்க கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணிடாதீங்க. அவ லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். இனிமே அவ எதுவும் செய்யாம நான் பாத்துக்கிறேன். எல்லா விஷயத்திலயும் நாங்க அவளை கண்டிப்பா பாத்துக்கிறோம். இந்த ஒரு தடவை மட்டும் எங்களுக்காக மன்னிச்சு விட்டுருங்க மேடம். உங்க கால்ல வடல விழுற மேடம். என்னம்மா இது? எந்திரிமா. இந்த ஒரு பிரச்சனையால என் தங்கச்சியோட வாழ்க்கையே பாழாயிடும் மேடம். எங்களுக்காக மனசறிங்க இந்த விஷயத்தை விட்டுருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மேடம், கேஸ் ஏற்கனவே எழுதி வச்சாச்சு. நீங்க ஒரு கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா ஃபைல் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கிழிச்சு போடு. மேடம், சொல்றத கேட்க மாட்டியா? எஸ் மேடம். இத பார், உன்னை மன்னிச்சு விடுறது உன் மேல இறக்கப்பட்டு இல்ல. உங்க அக்கா உனக்காக என் கால்ல வந்து விழுந்தால, அதுக்காக தான் மன்னிச்சு விடுறேன். இனியாவது உங்க புள்ளைய பொறுக்கி மாதிரி வளர்க்காம பொண்ணா வளர்க்க பாருங்கம்மா. இன்னொரு தடவை இந்த மாதிரி சிக்குனா மொத்த குடும்பத்தையும் உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன். போங்க இங்க இருந்து. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வாடி. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நேரங்கட்ட நேரத்துல கண்ட இடத்துல போய் சுத்திட்டு வராதுன்னா கேக்குறியா? உன்னை புடிச்ச துரதிருஷ்டம்லாம் இன்னையோட ஒழிஞ்சு போகட்டும். இந்தா துப்பு, துப்புடி, துப்பு. அத்தனை பேருக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உன் பொண்ணு என்ன கை நீட்டி அடிக்கிறா. அவ்வளவு என்னன்னு கேட்க துப்பு இல்ல. நீ ஏன் கிட்ட வந்து துப்பு துப்புன்னு சொல்லிட்டு இருக்க? நீ செஞ்ச காரியத்துக்கு அடிக்காம தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? நீ வண்டி வாங்கின அன்னைக்கே சொன்ன இது தேவையில்லாத செலவுன்னு. இப்போ இந்த வண்டினால மொத்த குடும்பமும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் நின்னாச்சு. இப்ப சந்தோஷம் இல்ல உனக்கு? நான் ஏதோ கொலை கேஸ்ல அரெஸ்ட் ஆகி உள்ள இருந்த மாதிரி பேசுற. ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு போய் அந்த பொம்பளை என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போனா. இந்தானு கையில 500 1000 வச்சிருந்தீனா என்ன அப்பவே வெளில விட்டுருக்கோம். அதுக்கு வக்கு இல்லாம தானே என்ன அடிச்சு சீன் போட்டு கூட்டிட்டு வந்த. ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது? பண்றதையும் பண்ணிட்டு பேச்சா பேசுற நீ. இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்துக்கு அவ மட்டும் உன்னை அறையலனா கண்டவங்க கையால அடி வாங்கியிருப்ப நீ. அவ பண்ண தப்ப நியாயப்படுத்திட்டு இருக்கியா? என் லைஃப்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அத ஃபேஸ் பண்ண எனக்கு தெரியும். சம்பந்தமே இல்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சு என்ன அடிக்கிறதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்கு? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவ திமிரு குறைதான்னு பாருமா. இப்படி வயசு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இருந்துட்டு வந்திருக்கியே, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அது எவ்வளவு பெரிய கேவலம். இப்படி ஒரு அசிங்கத்தை நம்ம குடும்பத்துக்கு தேடி கொடுத்துட்டியே. நான் இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துறேனா? ஊரே கூடி நிக்கும் போது எல்லாருடைய கல்யாணம் வேணான்னு மாலையை தூக்கி வீசிட்டு போனியே, அதை விடவா இது நம்ம குடும்பத்துக்கு பெரிய அவமானமா இருக்க போகுது? உன்னால அப்பா செத்தப்போ ஊரே உன்னை காரி துப்புச்சே, அதை விடவா இது பெரிய அசிங்கம்? நல்லா வாழ்ந்த குடும்பத்தை அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்பட வச்சுட்டு இவ என்ன சொல்ல வந்துட்டா. போது வாய மூடுறி. உனக்கு நான் பேசினா பொறுக்காதா? இவ்வளவு நேரம் என்ன பத்தி அவ பேசினாலே அமைதியா தானே நின்னுட்டு இருந்த. இப்போ உன் பொண்ணை பத்தின உண்மையை சொன்னோனே உனக்கு குத்துதோ? இன்னொரு தடவை இவ என்னோட வழியில குறுக்க வந்தா அப்புறம் நடக்கிறதே வேற. சொல்லிட்டேன். பேசி பேசி பிரச்சனையை வளர்க்காம முதல்ல நீ உள்ள போ. ஏய், போன்னு சொல்றல, போடி. விட்டா பேசிக்கிட்டே இருக்க.
பண்ணப்போ ஊரே உன்னை காரி துப்புச்சே, அதை விடவா இது பெரிய அசிங்கம்? நல்லா வாழ்ந்த குடும்பத்தை அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்பட வச்சுட்டு இவ என்ன சொல்ல வந்துட்டா. உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் நீங்க சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் சார். இங்க வச்சிட்டு போன அப்புறமா சைன் பண்றேன். சார் இன்னைக்கு மார்னிங் டெண்டர் சம்பந்தமா ஒரு மீட்டிங் இருந்தது. ஆனா நீங்க தான் அட்டெண்ட் பண்ணாம போயிட்டீங்க. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே மறந்துட்டீங்களா சார்? நோ நோ, மறக்கலாம் இல்ல. அம்மா கூட ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருந்தேன். அதான் என்னால வர முடியல. அந்த மீட்டிங்க நாளைக்கு போஸ்ட்போன் பண்ண முடியுமா? ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார். என்ன? 2 days பிஃபோர் நம்ம நடத்தின இன்டர்வியூல ஆனந்தின்னு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணீங்கல்ல சார்? அந்த பொண்ணு தான் வேலைக்கு வரலன்னு சொல்லிருச்சுல. அப்புறம் என்ன, அந்த பொண்ணை விட்டுட்டு வேற யாரையாவது அந்த போஸ்டிங்க்கு போடுங்க. இப்ப அது பிரச்சனை இல்ல சார். நம்ம ஆஃபர் லெட்டரை வேண்டான்னு சொன்ன ஆனந்தி நம்ம ஆப்போசிட் கம்பெனியான கௌதம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த கம்பெனி நல்ல growth ஆயிட்டு இருக்கு சார். இந்த நேரத்துல இப்படி ஒரு கேண்டிடேட் அங்க போய் சேர்ந்தது ரொம்ப பெரிய பிளஸ் சார். ஏன்னா ஆனந்தி அவ்வளோ திறமையான ஒரு கேண்டிடேட் சார். அவதான் இந்த வேலை வேணாம்னு தூக்கி போட்டு போயிட்டால. அப்புறம் ஏன் இன்னும் அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவ ஒருத்தி போனதுனால நான் ஒண்ணு இந்த கம்பெனியை இழுத்து மூட போறதில்ல. ஐ ஹாவ் அ டீம். ஐ வில் ஒர்க் ஃபார் மை சக்சஸ். அடுத்த கம்பெனிக்கு யார் வர்றா யார் போறாங்கன்னு பாக்குறத விட்டுட்டு நம்ம ஒர்க்ல சரியா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் இட். ஓகே சார். ஜஸ்ட் கெட் அவுட். என்ன தட்சாயினி இப்படி ஆயிப்போச்சு? அஸ்வினி கிட்ட நீ மூச்சு வாங்க 10 எபிசோடோட கதையை சொல்லியும் வருண எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாலே. ஒருவேளை இடையில சீன் கண்டினியூட்டி எதுவும் மிஸ் பண்ணிட்டியோ? கதை சொல்லும்போது ஒரு ஃப்ளோ வேண்டாமா? கொஞ்சம் வாய மூடுறீங்களா? நானே எரிச்சல்ல இருக்கேன். எரியிற நெருப்புல எண்ணெய கொட்டாதீங்க. கண்டிப்பா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில நடந்த எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம சொன்னேன். இருந்தும் எல்லார் முன்னாடி அவ வந்து வருண் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளே. எனக்கு தெரிஞ்சு அவ மரக்காயிட கேஸாதான் இருப்பா போல. இல்லனா ஏற்கனவே ஒரு பொண்ணு வேண்டான்னு சொன்ன பையனை இவ பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாளா? தாட்சாயினி, நம்ம கையில என்ன இருக்கு தாட்சாயினி? எல்லாம் அந்த ஆண்டவன் போடுற முடிச்சு. ஆண்டவன் இல்ல, எல்லாம் உங்க அம்மா பண்ற வேலை. எங்க இருந்துதான் இப்படி ஒரு சம்பந்தத்தை பிடிச்சாங்களோ தெரியல. என்னங்க அம்மா, இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.